தி சப்ஜெக்ட் மேட்டர் ஃபிசிக்ஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோம், டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸுங்கிற டாபிக் படிக்கிறோம். செகண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இமீடியட்லி ஆஃப்டர் திஸ், அதாவது மெக்கானிக்ஸும் தெர்மோடைனமிக்ஸும் நம்ம படித்து முடித்த உடனே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு இந்த டாபிக் படிப்போம். ஜஸ்ட் ப்ரீஃப்லி ஒன்றையும் ப்ரீஃபாக நான் அப்பப்போ சொல்கிறேன். நான் இப்போ லெட் மீ கோ த்ரூ, அதாவது ஃபுல்லாக பேசி முடிச்சுடலாம். இல்லை ஒரு என்னென்ன டாபிக்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் முடிஞ்ச உடனே நம்ம அதாவது எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், தென் இந்த கம்பைன்டு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் கம்பைன் பண்ண ஒரு டாபிக். இது ரொம்ப எசென்ஷியல். தனித்தனியாக படித்தா மட்டும் போகாது, ரெண்டும் கம்பைன் பண்ணினது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட் ஜென்ரல் ஒரு நேம் எழுதிடுறேன். இட் இஸ் கால்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஏன் மாடர்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன். அண்டர் திஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ் நம்ம படிக்க வரும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இது மூணு தனித்தனியாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா மூணுமே இண்டிபெண்ட்டாக ரொம்ப பெரிய லெவலில் சப்ஜெக்ட் டெவலப் ஆகிடுறது. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குன்னு மட்டும் இல்லை, இது ஜென்ரலாக நான் ஜென்ரலைஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துட்ருக்கோம். இந்த டாபிக்ஸ் இவ்வளோ இருக்குன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த ஆர்டரில் படிக்கிறது. ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே எலக்ட்ரிசிட்டி போயிட முடியாது. ஏன் முடியாது, ஏன் மாடர்ன் ஃபிசிக்ஸ் போக முடியாது அப்படின்னா, இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர் எனி ஆஃப் த லேட்டர் டாபிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், மெக்கானிக்ஸுங்கிற ஒரு டாப்பிக்கோடைய வரக்கூடிய மேட்டரில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ என்னென்ன இதுக்கு எசென்ஷியலாக வேணுமோ அதெல்லாம் மெக்கானிக்ஸில் வந்துடும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஆர்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். மெக்கானிக்ஸுங்கிற டாபிக் டீல்ஸ் வித் மாசஸ் அட் ரெஸ்ட், மாசஸ் இன் மோஷன். ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுதும் மூமெண்ட்டில் இருக்கும் பொழுதும், அது மூமெண்ட்டில் இருக்கும்போதும் சரி ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் சரி, வி சே ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறோம். ஸோ வெலாசிட்டி, ஃபோர்ஸு, இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெக்கானிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறது டாபிக் இது. ப்ரெஷர் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். ஸோ அப்படி வரும்போது நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் தி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வேறு கிளாசிக், அதாவது இந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டே டெவலப் ஆகும்போது இதெல்லாம் டெவலப் ஆகி வந்தது. அது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டிலாம் அப்புறம் தான் டெவலப் ஆனதுக்கு ரீசன் என்ன, இதில் தெரியாமல் பண்ண முடியாதுங்கிறதா தான். ஸோ மெக்கானிக்ஸ் தான் நமக்கு உடனே ஞாபகம் வருது, நியூட்டன் தான். அது அஃப்கோர்ஸ் நியூட்டனுக்கு முன்னாடியே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. பட் த கான்ட்ரிபியூஷன் வாஸ் சிக்னிஃபிகண்ட் என்ன, பெரிய லெவலில் அதை பற்றி பேசினது நியூட்டன். மெக்கானிக்ஸ் தான் நியூட்டன் வரும். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற வரும்பொழுது தேர் ஆர் பீப்புள் லைக் கிளாஷியஸ், அது மாதிரி ஆளுகள்லாம் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, போல்ஸ்மன், இது மாதிரிலாம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு வரும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பற்றி பேசுவோம், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், மோஸ்ட்லி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் என்னெல்லாம் பெண்டிங், ட்விஸ்டிங், இதெல்லாம் வரும். தென் வாட் எல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் படிப்போம். லிக்விட்ஸ் வந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி லிக்விட்ஸ்க்கு இருக்குது, சாலிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம பை த டைம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மேட்டர் அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது வந்துடுறது. அதனால் ஸோ மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்னு வரும்பொழுது
நமக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும்போது மேட்டரை பற்றி நம்ம சாலிட் லிக்விட் கேஸ்னு ஜென்ரலாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, காமன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதெல்லாம் பற்றி படிக்கிறதா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். திஸ் ரிக்வயர்ஸ் த ஐடியா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் தெரியணும், மெக்கானிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி மெக்கானிக்ஸ் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபீல்டு வித் மாஸ்ன்னு சொல்கிற மாதிரி இட்ஸ் இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபிசிக்கல் டாபிக் ஆர் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் வித் சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த சார்ஜ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்னட்டிசம், மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். தென் மேக்னட்டிசமும் எலக்ட்ரிசிட்டியும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. எலக்ட்ரிசிட்டி வில் ப்ரொடியூஸ் மேக்னட்டிசம் சொல்கிற மாதிரி மேக்னட்டிசம் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதான் ஃபிசிக்ஸ். இந்த சிமெட்ரிங்கிறது வரும் எப்பவுமே ஃபிசிக்ஸில். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசஸ் ரீசன் ஃபார் மேக்னட்டிசம் சொன்னால் ஏன் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்க முடியுமா? முடியும். எஸ், அந்த டாபிக் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது. ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டனுடைய காலம்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா நியூட்டன் வாஸ் பார்ன் இன் 1642. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிற கான்செப்டை பற்றி சொன்னது அஃப்கோர்ஸ் ஃபேரடே எல்லாம் இருந்தாலும் இதை கன்சாலிடேட் பண்ணின ஆள் மேக்ஸ்வெல். ஸோ இது நம்ம நியூட்டன் 1642 அப்படின்னு பிறந்த வருஷம் எழுதினா இது மேக்ஸ்வெல்லுடைய கான்ட்ரிபியூஷன் இன்டு எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் மச் மோர். அப்போது அதனுடைய வருஷங்கிறது நான் வந்து எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அது எழுதுறேன். பிறந்த வருஷத்தை எழுதலை மேக்ஸ்வெலுக்கு மட்டும், அது பிறந்த வருஷம் இம்பார்ட்டண்ட், அதனால் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த 1642 to 1860ங்கிறது இப்போ எத்தனை வருது? 240 220 240 வருஷங்கள் வச்சுக்கலாமே. அது வரைக்கும் இது டெவலப் ஆகுது. ஸோ எனி திங் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1900s அதை நியூவா டாப்பிக்காக நம்ம டிசைட் பண்ணி மாடர்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஓல்டு அல்லது கிளாசிக்கல்னு சொல்லிடலாம், இதை மாடர்ன்னு சொல்லுவோம். இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு மெக்கானிக்ஸும் வேணும், தெர்மோடைனமிக்ஸ் வேணும், ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சிடணும், மேக்னட்டிசம் தெரிஞ்சிடணும், எலக்ட்ரோமேக்னட்டிசம் தெரிஞ்சிடணும், எல்லாமே இன்வால்வ் ஆகும் இதில் கம்ப்ளீட்டாக. மாடர்ன் ஃபிசிக்ஸ் எதை பற்றி படிக்கிறது? இங்கே சொன்னோம் இல்லையா, மேட்டர் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அதோடைய சப்அட்டாமிக் லெவலில் போய் படிக்கிறது தான் மாடர்ன். ஸோ நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் இது ரெண்டும் என்ன ஆகுது? முதல்ல சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் மாடர்னு, பட் இண்டிபெண்ட்டாக ரெண்டுமே ரொம்ப டீப்பாக டெவலப் ஆகி தனித்தனியாக படிக்க வேண்டிய கட்டாயம் வருது. ஈவன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஃபர்தராக என்ன ஆகுது, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கு போயிடுறது. ஸோ இது ஒரு இண்டிபெண்ட்டாக பெரிய டாபிக். அண்ட் அகைன் இந்த மேட்டர்னு சொல்லும்போது நம்ம சாலிட்ஸ்லேயே டிவிஷன் இருக்குது. அதில் முக்கியமான பர்டிகுலர் டிவிஷன் என்னென்னா செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ் ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸுங்கிற கான்செப்டை. ஸோ செமிகண்டக்டர்ஸ் டெவலப் பண்ண உடனே அது 1940s வந்தது. 1948 டிரான்சிஸ்டர் வாஸ் டிஸ்கவர்ட். அதுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷனைஸ் ஆச்சு. ஸோ இது என்ன ஆச்சு, என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. தோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஸ்டடீஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும், பட் இது தனி பெரிய ஃபீல்டாக போனதால இது தனியாக படிக்க வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ 1 2 3 4 5 6 7 7 பாரு 7 8 இது 9ன்னு கிட்டத்தட்ட 9 டாப்பிக்காக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஃபிசிக்ஸை. இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் முடிச்சிடுறோம். 10th வரைக்கும் ஜென்ரலாக சயின்ஸ்னு படிச்சுட்டு இருப்போம். ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தனித்தனியாக பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸுக்கு முதல்ல இந்த 3 பேசிஸ், அதனால் 11th ஸ்டாண்டர்டில் அதை படிச்சு விட்றோம். த ரெஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டோம் அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டி டைரெக்டாக படிக்கலாம் அப்படின்னா முடியாது. இந்த மெக்கானிக்ஸோட பிரின்சிபிள்ஸ், ஐடியாஸ், தெர்மோடைனமிக்ஸோட ஐடியாஸ் இதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகும் ஒன்றுலையும். அதனால் நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி ஆஃப் மெக்கானிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸு, ப்ரெஷர் மட்டும்தான் சொன்னேன். முக்கியமானது வேவ்ஸ் வரும், ஆசிலேஷன்ஸ் வரும், அதெல்லாம் இங்கே எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் இந்த ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் இல்லாமல் முடியாது. தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஸோ டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, ஜஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது, என்ட்ரோபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆகும். நமக்கு தெரியாது, டீப்பாக போகும்போது தான் தெரியும். அதனால் ஸோ நேச்சுரலி 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஃபிசிக்ஸ் இஸ் த பேசிஸ் ஆர்
இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இது தெரியாமல் இது போக முடியாது. 12th ஸ்டாண்டர்டில் we will cover all this. ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃபஸ்ட்டு. அது படித்து மேக்னட்டிசம் போனால் தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் கூட நம்ம போக முடியுங்கிறதால எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் எலக்ட்ரிசிட்டி பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி இஸ் டு பி ஸ்டடிடு அண்டர் 2 ஹெட்டிங்ஸ். எப்படின்னா, ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். எப்படி மெக்கானிக்ஸில் நம்ம ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் படிக்கிற மாதிரி, மெக்கானிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மாஸ் அப்படின்னு என்டிட்டியை வச்சுட்டு இது ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு படிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டியில் இதுக்கு ஈக்குவலண்ட் மாஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு என்டிட்டி சார்ஜ், அதை வச்சுட்டு ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் படிக்கிறோம். ஸ்டாட்டிக்ஸ்னால் அப்போ என்ன அர்த்தம், அங்கே சொல்கிற மாதிரியே சார்ஜஸ் அட் ரெஸ்ட். டைனமிக்ஸில் சார்ஜஸ் இன் மோஷன். ஸோ சார்ஜஸ் அட் ரெஸ்ட் முதல்ல படிச்சுட்டு தான் சார்ஜஸ் இன் மோஷன் போகிறோம். சார்ஜஸ் இன் மோஷன் வி சே கான்ஸ்டிடியூட் அ கரண்ட். அதாவது கரண்ட்டுங்கிறது ஒரு இடத்துல இருக்குது, ஒரு வயர் வழியாகவோ ஏதோ பாஸ் ஆகுது அப்படின்னா சார்ஜஸ்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக்ஸை முதல்ல படிச்சுட்டு நம்ம கரண்ட்டுனா சார்ஜஸ் இன் மோஷன் போக போகிறோம். சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சார்ஜ்னா என்னன்றது பற்றி கொஞ்சம் டீட்டெயில் படிச்சுட்டு அப்புறம் சார்ஜஸ் when they are at rest என்ன நடக்கிறதுன்றது பார்க்கலாம். இந்த என்டிட்டி சார்ஜ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா, நேச்சருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். நேச்சர்னால் இந்த இடத்துல சார்ஜ் எந்த விதமாக இருக்குன்னா 2 விதமாக இருக்குது. அப்படி அந்த அந்த அர்த்தத்தில் நேச்சர் பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று அப்படின்னு. ஸோ நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. வேறு மாஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஒன்லி ஒன் டைப்பு. இங்கே டைப்புங்கிறது நேச்சர்னால் நான் டைப்பை சொல்கிறேன். ஸோ வேணா நான் அது டைப்புன்னு கூட எழுதிக்கலாம். டைப் ஆஃப் சார்ஜ் பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். மூணாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நாலாவது additive nature of charge. பிரீஃபாக ஒன்று பற்றியும் சொல்லிவிடுறேன். நான் நேச்சர்னால் அவ்வளோதான், சிம்பிள். ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டுபிடிச்சாங்க நான் சொல்கிறேன். எப்படி சார்ஜ் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அதில் எக்ஸ்பிளைன். ப்ளஸ் எப்படி வந்தது, மைனஸ் எப்படி வந்ததுன்னு, 2 இருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சோங்க. குவான்டைசேஷன் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னா, நம்ம சார்ஜ் எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சார்ஜ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்டில் அப்படிங்கிறதுனா, இட் இஸ் ரிமூவல் ஆர் அடிஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது தான் கடைசியில் நடக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், தி பார்ட்டிகிள்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிமூவல் அடிஷன் ரெண்டுமே என்னென்னா எலக்ட்ரான்ஸ். அஃப்கோர்ஸ் மச் லேட்டர் ஒன்லி வி கம் டு நோ இது எலக்ட்ரான்ஸ் தான் காரணமாக இருக்குதுன்னு. இப்போதைக்கு நம்ம பார்ட்டிகிள்ஸை ஆட் பண்ணுறோம், பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ குவான்டைசேஷன்னா என்ன, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் n, ஒரு பார்ட்டிகிளுக்கு சார்ஜ் ஈன்னு எடுத்துட்டா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் q அப்படிங்கிற நேச்சர் சார்ஜ் பண்ணுறோம்னா என்னங்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை ஆட் பண்ணியிருப்போம், அல்லது என்னங்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ஈச் பார்ட்டிகிள் ஹேஸ் a சார்ஜ் e. அதான் பேசிக் சார்ஜ், பேசிக் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம், பேசிக் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அது நம்ம அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். எலக்ட்ரானுடைய சார்ஜ் தான் பேசிக் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னு. ஸோ அது என்னது, அந்த குவான்டிட்டி இஸ் 19. சார்ஜுடைய யூனிட் எழுதணும், இது கூலூம்ப்.
அப்படின்னு நம்ம போட்டுக்கிறேன். எப்படி கூலும்னு வருதுன்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் நான். ஸோ த பேசிக் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் E is 1.610 minus 19 கூலும். அண்டு நம்ம என்ன பண்ணுறோம், 5 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம், 5 எலக்ட்ரான்ஸ் அல்லது 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். குவான்டைசேஷனுங்கிறது தி நம்பர் ஆஃப் சார்ஜ் n removed or added is an integer அப்படிங்கிறது குறிக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு பேர். நம்ம அப்புறம் பார்க்கலாம். மாடர்ன் ஃபிசிக்ஸில் திருப்பி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜை பற்றி திருப்பி டிஸ்கஸ் பண்ண வேண்டி வரும், அப்போ பார்க்கலாம். கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன? இப்போ பை வாட் ப்ராசஸ், எந்த மெத்தடில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம்? அது 2 மெத்தட் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அது எந்த மெத்தட் எடுத்துட்டாலும் அந்த சார்ஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணோன்னே எந்த ஆப்ஜெக்ட் வச்சு ரிமூவ் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த சார்ஜஸ் வந்துடும். அதில் ஆட் பண்ண போகிறோம்னா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஆட் பண்ண பார்த்தோமோ அதுக்கு வந்து குறைஞ்சி போயிட போகிறது. ஸோ இட் இஸ் சார்ட் ஆஃப் அந்த கன்சர்வேஷன் சொல்கிறது தி நம்பர், டோட்டல் நம்பர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எந்த இடத்துலனா இந்த சிஸ்டம்னு ஒன்று டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் நம்ம மெக்கானிக்ஸில் சிஸ்டம்னு சொல்லுவோம், தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அதே போல் இங்கேயும் சிஸ்டம்னு சொன்னால் எந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எந்த ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ணுறோம், அது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு தான் சிஸ்டம்னு பேர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் குறையும், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் கூடும். த நம்பர் இஸ் இன்டிஜர் டைப் அண்ட் எவ்வளோ குறைஞ்சதோ அவ்வளோ இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கும். அதுதான் நம்ம கன்சர்வேஷன் சொல்கிறோம். தென் அப்போ அடிட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, அடிட்டிவ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து முதல்ல இவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குறோம், கொஞ்சம் கழித்து இவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம், அல்லது திரும்பியும் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னா Q1ங்கிறது நம்ம பாசிட்டிவ் சார்ஜாக கொடுத்துருக்கோம் வச்சுக்கலாம். Q2ன்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம் அதே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா த நெட் சார்ஜ் அந்த ஆப்ஜெக்ட் Qங்கிறது we add the 2 types of charges. அதாவது ஒன்று முதல்ல நம்ம ப்ளஸ்ஸை கொடுத்தோம், அப்புறம் மைனஸையும் கொடுக்குறோம் அதுக்கு, அது மைனஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தட் இஸ் கால்டு த நெட் சார்ஜ் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம நெட் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளி சார்ஜஸ் ஆட் பண்ணுறோம். இதில் இது ஆட் பண்ணுறதோட ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். மாஸ் மாதிரி சார்ஜும் ஆட் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த 2 ப்ராப்பர்ட்டி, அதாவது 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸில் நம்ம ஆட் பண்ணும்பொழுது 2 விதமான அடிஷனை பற்றி படிப்போம். ஸ்கேலார் அடிஷன், வெக்டார் அடிஷன் இருக்குது. இந்த இடத்துல இது ஸ்கேலாராக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். மாஸ் எப்படி நம்ம ஸ்கேலார்னு சொன்ன மாதிரி சார்ஜும் ஸ்கேலார். ஸோ ஸ்கேலார் அடிஷன்றது இந்த இடத்துல வருது. ஸோ நேச்சர், குவான்டைசேஷன், கன்சர்வேஷன், ஆடிட்டிவ், இந்த 4ம் ப்ரீஃபாக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் இந்த நேச்சர் எடுத்துக்கலாம். இந்த நேச்சர், குவான்டைசேஷன் 2மே பண்ணும்பொழுது, கன்சர்வேஷன் எல்லாம் பண்ணும்பொழுது, இது 3 பண்ணும்போது நம்ம ஹவு டு வி பிரிங் சார்ஜ் டு an ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ let us take that charging an object அப்படின்னா there are 2 methods of simple methods of doing charging. Simple methods முதல்ல படிக்கலாம். 2 methods are there. One, charging by friction. The other one is charging by induction. The ஃப்ரிக்ஷன்கிற வார்த்தை சொல்லும்போதே, ஃப்ரிக்ஷன்கிறது எப்போ வரும், ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணும்போது தான் வரும். ஸோ ஃப்ரிக்ஷன்கிறதுல we are going to remove or add certain number of charges, அதாவது basic charges, by rubbing one object onto another. ஸோ இதான் ஃப்ரிக்ஷன்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாஸ்டிக் ராடோ, கிளாஸு ஆர் எபனைட், இது 3 தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. there are 3 different materials. பிளாஸ்டிக் ஒன்று, கிளாஸ், ஈபனைட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் மெட்டீரியல். நிறைய இதை வச்சுட்டு நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம். பட் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் பிளாஸ்டிக் எழுதியிருக்கேன்னா, நம்ம கோம்பு, சீப்பு வந்து பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணுவோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இப்போல்லாம் நம்ம வந்து மரச்சேர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, பிளாஸ்டிக் சேர் தான் யூஸ் பண்ணுறோம். இது 2த்துலேயும் நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. சீப்பு தலையில் வரும், அப்போ there is a friction between the hair and the comb.
சேரில் உட்காந்து எழுந்துக்கிறோம். அப்போ நம்மளுடைய பாடியும் as well as நம்ம ட்ரெஸ்ஸும் ஃப்ரிக்ஷன் வித் த சேர் விச் இஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோம்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட சேரில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா சேரில் உட்காந்துட்டு கையை கால் இப்படி தேய்ச்சோம், நாலு உடம்பு தேய்ஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்ம் ஆஃப் த சேர்லேயும் என்னமோ நம்ம கையை கொண்டு போனோம்னா நம்மளுடைய முடியெல்லாம் கொஞ்சம் அப்படி நகர்ந்து கொடுக்கும். தட் இஸ் அவர் ஹேர் கெட்ஸ் அட்ராக்டட் டு தட் பிளேஸ் வேர் த ஃப்ரிக்ஷன் டு பிளேஸ். இப்போ கோம்புனா நம்ம தலையை வாரிட்டு அந்த கோம்பை ஒரு ஸ்மால் பேப்பர் பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் அதை கிட்ட கொண்டு போனேன்னா என்ன ஆகும், அது அட்ராக்ட் ஆகும். பேப்பர் பார்ட்டிகிள்ஸ் கெட் அட்ராக்ட் டு தி கோம்புடைய எட்ஜஸ்க்கெலாம். பிளாஸ்டிக் அதுக்கு. கிளாஸும் அதே போல் பண்ண முடியும், எபோனைட்டுங்கிற மெட்டீரியலும் அதே போல் பண்ண முடியும். கிளாஸும் எபோனைட்டும் என்னென்னா கிளாஸுக்கு பண்ணும்போது நம்ம ஃப்ரிக்ஷனுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா சில்க் யூஸ் பண்ணுவோம். சில்க்கு துணி எடுத்து கிளாஸை நல்லா ரப் பண்ணிவிட்டு தென் அந்த ராடுடைய எண்டில் பக்கத்தில் ஏதாவது பேப்பர் பார்ட்டிகல்ஸோ இல்லை லைட்டு சிம்பிள் ஃபெதர் இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இட் அட்ராக்ட்ஸ் தி ராடு அட்ராக்ட்ஸ் தட். ஸோ அதே போல் எபோனைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக சில்கை விட ஃபர்ன்னா தெரியும் இல்லையா, நம்ம இந்த கம்பளி நேச்சுரலி ஃபர்ங்கிறது. இப்போது இந்த பிளாஸ்டிக்கை விட்டுடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. கிளாஸ் அண்ட் எபோனைட் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் ராடை இந்த மாதிரி சில்க் வச்சு ரப் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் ராடையை ஹேங் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பண்ணிவிட்டு ட்ரை டு பிரிங் தம் க்ளோசர். கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அது அட்ராக்ட் ஆகுதா ரிப்பல் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு தான் இந்த நேச்சரை பற்றி டிசைட் பண்ண போகிறோம். 2 கிளாஸ் ராடை சில்கோட ரப் பண்ணிவிட்டு இந்த எண்ட்ஸை ஹேங் பண்ணினதை கிட்ட கொண்டு வரும்பொழுது தே மூவ் அவே, ரிப்பல் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் சார்ஜ், ரிப்பல்ஷன். ஒரு கிளாஸ் ராடை எடுத்துகிட்டு எபோனைட் ராடை ஃபரில் ஃப்ரிக்ஷன் பண்ணிவிட்டு bring it closer to the glass. நீ கிட்ட கொண்டு வந்தோடனே they start moving to each other, that is attract each other. அப்போ கிளாஸில் இருக்கிற சார்ஜும் எபோனைட்டில் வந்து சார்ஜும் ஃப்ரிக்ஷனில் தான் வந்துருக்கு, ஆனால் they are of opposite nature. அதனால தான் இது அட்ராக்ட் பண்ணுறது. 2 கிளாஸ் ராடு ரப் பண்ணின அப்புறம் விலகி போகிறது, ஒரு கிளாஸும் எபோனைட்டும் கிட்ட வருது. இதுலேருந்தே நம்ம 2 விதமான சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த சில்க்லேயோ அல்லது ஃபர்லேயோ என்ன இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அது அதர் டைப் ஆஃப் சார்ஜ் வந்திருக்கணும். அஸ்யூம் தட் கிளாஸை வந்து சில்கில் நம்ம ரப் பண்ண அப்புறம் கிளாஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, கிளாஸில் இருக்கிற சில நெகட்டிவ் சார்ஜஸை சில்க் ரிமூவ் பண்ணி சில்க் வாங்கிட்டு இருக்கு. ஸோ குவான்டைசேஷனும் முடிஞ்சுதா? எப்படி so many number of negative charges only transferred to the silk. So quantization வந்தது. என்னங்கிறது இன்டிஜர் டைமாக இருக்கணும். கன்சர்வேஷன் வந்துடுது. தட் இஸ் how many number இங்கே ப்ளஸ் வந்ததோ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் இதில் இருக்குது. சேம் வே எபோனைட் becomes negative, ஃபர் becomes positive. ஸோ நேச்சர் 2 டைப்பும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. குவான்டைசேஷனுங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் only few particles are removed, few particles are given, so the number of particles is integer. That's quantization. Third, conservation, how many particles removed here, how many particles added here from the fur. இங்கே வந்து transfer of charge from glass to silk, so the number remains constant. These two together is a system. இது ரெண்டும் தனி சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் நடந்திருக்கு சொல்லலாம். இதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அடிட்டிவ்ங்கிறது. இப்போ இந்த கிளாஸை நம்ம பாசிட்டிவ் சார்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐ கேன் பை சம் அதர் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்போ டோட்டல் நெட் சார்ஜ்னு எடுக்கும் பொழுது ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சிம்பிள் ஸ்கேலார் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணால் போகிறோம். ஸோ பிகாஸ் சார்ஜை நம்ம ஸ்கேலார்னு ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரூஃப் இந்த அடிட்டிவ் நேச்சர்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். These are all charging an object by method called friction. There is another method, induction. Friction சொல்லும்போது physical contact இருக்கணும். Glass with silk, ebonite with furnace. Induction சொல்லும்போது there is no physical contact. Induction அப்படின்னாலே தான் induction furnace, induction stove இதெல்லாம்
எப்படி என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணுறது, மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்து ஒரு இண்டக்ஷனுங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ இண்டக்ஷன்ற மீனிங் என்ன, இன்டியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங். இங்கிலீஷ் வார்த்தை, சிம்பிள் வார்த்தை இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்னா இப்போ எங்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, அந்த குணத்தை வந்து இன்னொருத்தர் பார்க்குறான், ஓ இந்த நல்ல குணத்தினால இவனுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னோடனே அவன் அந்த நல்ல குணத்தை அவனும் ஃபாலோ பண்ணாராம். ஸோ இட்ஸ் எ டிசிப்ளின், இட் இஸ் பீங் இன்டியூஸ்ட். நான் ஃபிசிக்கலாக வந்து நீ இப்படி பண்ணுன்னு நான் சொல்லவும் இல்லை, என்னையே அவன் பார்த்து அவனே பண்ணுறான். இதுக்கு பேர் தான் இண்டக்ஷன் சொல்லுவோம், இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சேம் வே இண்டக்ஷன் ஒரு ப்ராசஸில் நம்ம கிளாஸையோ எபோனட்டியோ பண்ண முடியாது. என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நான் இங்கே இந்த 3 நான் சூஸ் பண்ணும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆல் த 3 ஆர் ஆக்சுவலி சப்போஸ் டு பி, அல்லது நம்ம பேர் கொடுக்கலாம் காமனாக ஒரு பேர், இட் இஸ் இன்சுலேட்டர்ன்ற பேர் வருது. இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதால தெரியுமா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இப்போ பிளாஸ்டிக் இஸ் அன் இன்சுலேட்டர், கிளாஸ், எபனைட் ஆர் ஆல் இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்னு நம்ம எதை வச்சு இன்சுலேட்டர் சொல்கிறோம் சொன்னேன் இல்லையா, சார்ஜஸ் இன் மோஷன் பற்றி படிக்கிறோம்ல, கரண்ட் இது வழியாக பாஸ் பண்ணி போகுமா அப்படின்னா போகாது. அதனால தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை நம்ம சிம்பிள் காப்பர் ஒயருடைய ஷீத்தாக யூஸ் பண்ணுறோம். ஷீத்துன்னு என்ன, கவரிங்காக யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் தான் நம்ம கவரிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தைரியமாக காப்பர் ஒயர் கரண்ட் இருந்தால் கூட அந்த ஷீத்தை தைரியமாக நம்ம ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் இது பிளாஸ்டிக் இஸ் அன் இன்சுலேட்டர், எபோனைட், கிளாஸ் ஆர் ஆல் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது ஃப்ரிக்ஷன் மெத்தடில் பண்ணியிருக்கோம். இண்டக்ஷன் வரும்போது இண்டக்ஷன் மெத்தடில் பண்ணும்பொழுது கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டருடைய ஆப்போசிட் இல்லையா மெட்டீரியல், கண்டக்டர்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர்னு என்ன, காப்பர், எனி மெட்டல் இஸ் எ குட் கண்டக்டர், நமக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கண்டக்டருக்கு நம்ம சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா we will use the method called induction. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுது நமக்கு, அஃப்கோர்ஸ் மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்ச அப்புறம் தான். கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். கண்டக்டர் எப்படி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் பை மெத்தட் ஆஃப் இண்டக்ஷன்ங்கிறது. let us assume the conductor is in the form of a sphere, and the cover are the this is the conductor is placed on a ஒரு insulating stand. இது insulating stand நான் ஷேட் பண்ணியிருக்கேன், கண்டக்டரை ஷேட் பண்ணலை. இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், மேபி பிளாஸ்டிக் ஆர் எபோனைட் ஸ்டாண்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த கிளாஸ் ராடை சில்கில் ரப் பண்ணிவிட்டு ஐ பிரிங் தட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் கிளாஸில் இருக்க போகிறது. ஐ பிரிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு தி கண்டக்டர். கண்டக்டரில் என்ன, கண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டி என்ன, ஏன் இன்சுலேட்டர் இது சொல்கிறோம், இது கண்டக்டர் சொல்கிறோம், கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. எப்படி இது கண்டக்ட் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டினா, இதில் ஃப்ரீயாக சார்ஜஸ் இருக்குது ஏற்கனவே. அந்த ஃப்ரீ சார்ஜஸ் இஸ் ஏபிள் டு டேக் தி கரண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீனா என்ன அர்த்தம், மூவ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்த உடனே இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மைனஸஸ் இருக்குது பாரு, அதெல்லாம் இங்கே கெட் அட்ராக்டட். யூஸ்வலாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்தோடனே நெகட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும், ப்ளஸஸ்லாம் தள்ளி போயிடும். தள்ளி போயிடுதுன்னு அர்த்தம். இந்த ப்ளஸஸ்லாம் யார், தேர் ஆர் அயான்ஸ். ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தது இந்த எலக்ட்ரான், பட் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் திஸ் எண்ட் தேன் திஸ் எண்ட். இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இதை வச்சுட்டு இந்த கண்டக்டரை வி எர்த் இட். இந்த சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், எர்த்துங்கிற சிம்பிள். இப்போ இதை நான் எர்த் பண்ணினேன்னா என்ன ஆகும், ஸோ இது டச் பண்ணல, நம்ம இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்தோடனே இது நெகட்டிவ் வருது, இங்கே இந்த இடத்துல நெகட்டிவ் அட்ராக்டட். இப்போ இந்த மெட்டல் கண்டக்டர் இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் இருக்குது, இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் இதை எர்த் பண்ணுறேன். எர்த் பண்ணுறதுன்றடைய கான்செப்ட் வந்து நான் ஆஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் கழிச்சு தான் சொல்லித்தரணும். எர்த் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். எர்த் பண்ணிவிட்ட உடனே எர்த் பண்ணிவிட்டு அந்த எர்த் ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுறோம். ஐ டேக் தி கிளாஸ் ராட் ஆல்சோ அவே ஃப்ரம் தட்.
இப்போ இந்த ஸ்பியர் மெட்டல் ஸ்பியர் கண்டக்டர் ஸ்பியர் இருக்குல்ல, இது பக்கத்தில் பேப்பர்ஸ் ஏதோ கொண்டு போனால் அந்த பேப்பர்ஸ் அட்ராக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இது சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே போல் ஐ கேன் இந்த எபோனைட் ராடை ஃபரில் ஃப்ரிக்ஷன் பண்ணி நெகட்டிவ் கொண்டு வந்தால் அது அப்போது அந்த விதத்துலேயும் இது சார்ஜ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கான்டாக்ட் இண்டக்ஷன் அப்படின்னா நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட், ஃபிசிக்கல் கான்டாக்டே இல்லாத பண்ணுற சார்ஜிங் ப்ரொசீஜருக்கு பேர் இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன் ப்ரொசீஜரில் நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் த சார்ஜிங் மெட்டீரியல் அண்ட் த சார்ஜ்டு மெட்டீரியல். ஃப்ரிக்ஷனில் there is a physical contact between the charging material and the charged material. அதாவது இது ரப் பண்ணுறதால இது எடுத்துட்டா இது சார்ஜ் ஆகிருக்கு, அப்போ இது சார்ஜ்டு மெட்டீரியல். there is a physical contact in the type of production of charges by friction. There is no physical contact in the production of charges by the type called induction. இதை பற்றி அப்புறம் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபர்தராக பண்ண வேண்டி வரும். இண்டக்ஷன் இஸ் a very important process. ஃப்ரிக்ஷனுங்கிறது நம்ம அப்புறம் விட்டுடுவோம். இண்டக்ஷன் ப்ராசஸில் தான் நிறைய பண்ண போகிறோம் சார்ஜஸ்ங்கிறது. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் வெண்ட் இன்டு வாட் இஸ் கால்டு சார்ஜிங் அப்படிங்கிறது. இப்போது நம்ம we are in a position to take up the consequences of charges at rest. இந்த சார்ஜுங்கிறத பற்றி சொல்லியாச்சு. இப்போ இந்த சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் அட் ரெஸ்ட், வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சிங்கிள் வேர்டு, அதை நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான், ஒரே வேர்டில் தான் எழுதணும். அப்போ எலக்ட்ரோன்னா இங்கே சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணோம், ஸ்டாட்டிக்ஸ்னால் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இப்போ அதனுடைய கான்சிக்வன்சஸை பற்றி பார்க்குறோம். சார்ஜஸ் அப்படின்னா நம்ம என்ன இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன எடுத்தோம், பாயிண்ட் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பாயிண்ட் சார்ஜ்னா என்னன்னு முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் ஐடியா. பாயிண்ட் அப்படின்னா பாயிண்ட் இஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம். இதுவும் பாயிண்ட்டு சொல்லலாம், இதுவும் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இதையும் கூட பாயிண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் டேர்ம் இது. அப்போ இதே பாயிண்ட் சொல்லணுமா இதை சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ரொம்ப சிம்பிளாக இப்போ புரிஞ்சுக்கணும்னா, when your சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த ஒரு பொசிஷனில் ஒரு சார்ஜ் இருக்குது. இதனுடைய சைஸை நான் இன்னும் சொல்லலை. இந்த பொசிஷனில் ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த பொசிஷனில் ஒரு சார்ஜ் இருக்குது. தி டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருக்குல்ல, ஆர்னு எடுத்துக்கலாம். அந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் compared to the dimension of the charges present at this point, let us say A, the other point B. So dimensions of charge which is carried by the objects. Or separation much larger than dimension, then the charge அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும், இல்லை ஸ்கொயராக இருந்தாலும் கியூபிக்கலாக இருந்தாலும், வாட் எவர் த சைஸ் டைமென்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது அதனுடைய சைஸ் நம்ம குறிக்கிறோம். இந்த சைஸ் மச் ஸ்மாலர் தேன் தி டிஸ்டன்ஸ்னு வரும்பொழுது தென் த சார்ஜ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் பாயிண்ட் சார்ஜ். இதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம மெக்கானிக்ஸில் படிக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அதான் ஈஸியாக நமக்கு உடனே புரிஞ்சிக்க முடியும். எர்த்து coming around the sun. Sun is a large object. Earth எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும். 6400 kilometers radius இருக்கிற ஒரு approximately spherical object. The distance connecting the earth and the sun பார்த்தேன்னா it's very large. So mechanical effects between the earth and the sun பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு the size of the sunனையும் சரி size of the earthையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இதோடைய சென்டரில் ஒரு பாயிண்ட்டு, அதோடைய சென்டரில் ஒரு பாயிண்ட்டை குறிச்சிட்டு இந்த டிஸ்டன்ஸை இதனுடைய மெக்கானிக்கல் எஃபெக்டை பற்றி, கிராவிடேஷனல் எஃபெக்ட் தான் மெக்கானிக்கல் எஃபெக்ட் நான் சொல்கிறதுங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது we are forgetting conveniently the size of the earth and the size of the sun while discussing the gravitational effect between the sun and the earth. அதே மாதிரி தான் இதுவும். The separation between the charges is much larger than the dimensions of the charge object
then the charges can be treated as point charges. Point charge nu சொல்றதுக்கு இதுதான் criterion, இதுதான் condition. The distance separation much larger than dimensions. So size பத்தி உரி பண்ண வேண்டாம், shape பத்தி உரி பண்ண வேண்டாம். Point charge அப்படி சொல்லிட்டா இந்த இடத்துல இருக்கு அப்படி சொல்லிடலாம். The first person to discuss what happens to ரெண்டு பாயிண்ட் சார்ஜை வச்சா அல்லது ரெண்டு சார்ஜை கிட்ட கொண்டு வந்தாலோ ஒரு பர்டிகுலர் செப்பரேஷனில் வச்சாலோ என்ன நடக்கிறது, அந்த அதை நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது இன்டராக்ஷன் சொல்லலாம். ரெண்டு சார்ஜ் இன்டராக்ட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணின முதல் ஆள் கூலூம்ப். ரொம்ப சிம்பிளாக அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்னென்னா he talks about in terms of the force at the charge experienced by the charge. இங்கே வந்து Q1 னு வச்சுக்கலாம், இந்த சார்ஜை Q2 னு வச்சுக்கலாம் at positions. a separation of R னு எடுத்துக்கலாம். இந்த லைன் நான் போட்டிருக்கேன், லைன் ஃபிசிக்கல் கான்டாக்டில் நான் போட்ட லைன் என்ன, இந்த சார்ஜ் செப்பரேட்டாக இருக்கும், ஒரு சார்ஜ் separated by distance R னு எழுதியிருக்கோம். Coulomb found that there is a force of interaction. The magnitude of the force of interaction is directly proportional to product of the charges. Q1, Q2 is the product. Coulomb also found the magnitude of the force of interaction between the charges Q1, Q2 is inversely proportional to square of the distance. So, இந்த ரெண்டு dependence தான் அவர் கண்டுபிடிச்சது. ஒன்று the product of charges directly proportional, square of the distance inversely proportional. Immediately the force F between the two charges is equal to Q1 Q2 by R square times a constant K. K is called proportionality constant னு சொல்லலாம். Constant. இந்த கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? only by experiments. அப்போ 1 யூனிட் ஆஃப் சார்ஜ் Q1 1 யூனிட் ஆஃப் சார்ஜ் Q2 எடுத்துட்டா 1 யூனிட்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? Q1 is equal to Q2 is equal to 1 யூனிட் ஆஃப் சார்ஜ். அது அப்புறம் யூனிட்டை பற்றி அப்புறம் பேசலாம், என்ன யூனிட் கொடுக்குறதுன்னு. நம்ம நியூமெரிக்கலாக ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம் 1 அப்படின்னு எடுத்துட்டு செப்பரேஷன் டிஸ்டன்ஸை 1 மீட்டர், இந்த நமக்கு டிஸ்டன்ஸுக்கு மீட்டர்னு நமக்கு தெரியும், யூனிட் 1 மீட்டர்னு எடுத்துக்கலாம். when you substitute you get the force F of interaction between them is equal to K னு வரும். ஸோ நம்ம 1 யூனிட் ஆஃப் சார்ஜ் ரெண்டு இடத்துல எடுத்துட்டு செப்பரேட் தம் பை R, மெஷர் த ஃபோர்ஸ் ஆன் Q1 ஆர் ஆன் Q2. அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ தான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது இப்படி தான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்போ எவ்வளவு இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா, யூனிட் ஆஃப் சார்ஜ் நம்ம கூலூம்ப் அப்படின்னு பேர் கொடுத்தாச்சு. ஸோ 1 கூலூம்ப் வேணும். 1 கூலூம்ங்கிறது எவ்வளோ பெரிய சார்ஜ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சப்போஸ் ஐ ஹேவ் 1 கூலூம்ப் ஆஃப் சார்ஜ் ஹியர், 1 கூலூம்ப் சார்ஜ் அண்ட் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர், the force experienced by Q1 or force experienced ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மெஷர் பண்ணால் போகிறோம், that gives you the constant K. இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். It is found to be equal to 9 10⁻⁹. என்ன யூனிட்ஸுக்கு கேக்கு தெரியாது, பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த பேர் நான் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்னு போட்டுக்கிறேன். தட் இஸ் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் எவ்ரிவேர். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபோர்ஸை கூலும் என்ன பண்ணி பார்த்தாரு, இந்த மீடியம் இவர் வந்து இங்கே ஏர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தாரு, வேக்யூம் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறாரு, ஆர் அண்ட் எனி அதர் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போல்லாம் இந்த ஃபோர்ஸ் மாறுதா செக் பண்ணுறாரு. எஸ், மாறுது, சேஞ்ச் ஆகுது. ஃபோர்ஸ் இந்த டிபெண்டன்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் டிபெண்டன்ஸ் அந்த மீடியமும் கண்டுபிடிச்சார் அவர்.
அந்த அடிஷனல் டிபெண்டன்ஸ் ஆன் த மீடியத்தை இந்த கேல கொடுத்துடலான்னு முடிவு பண்ணார். தனியாக ஒரு லாவாக கொடுக்கறத விட, பிரின்சிபலாக கொடுக்கறத விட, இந்த கே வில் டேக் கேர் ஆஃப் தட் டிபெண்டன்ஸ் ஆஃப் மீடியம் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்படி பண்ணிடுறாரு. ஸோ அல்லது இன்டர்நேஷ்னல் அக்செப்டட்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த கேங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கான்ஸ்டன்ட்ல எழுதுறோம். இன்னொரு கான்ஸ்டன்ட் சிம்பிளி எப்சிலான் நாட் சொல்லியிருக்கலாம். கே இஸ் அனதர் எப்சிலான் நாட்னு இது ஒரு கான்ஸ்டன்ட். பட் இந்த 4π போட்டு எழுதுறதுடைய ஒரு ரீசன் இருக்குது. அது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் போகும்போது நம்ம புரிஞ்சுப்போம். லெட் அஸ் ஹேவ் இட் லைக் திஸ். இது ஏன் எப்சிலான் நாட்னு எழுதியிருக்கோம்னா, இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் 9 10⁻⁹ எப்போ வரும்னா, when the medium connecting the air in which the two charges are present is vacuum. ஸோ வேக்யூம்ங்கிறது மீடியமே இல்லை, அதனால 0 எம்டி அப்படிங்கிற மீனிங்கில் எப்சிலான் நாட்னு எழுதுகிறோம். இதையே ஏர் மீடியத்தில் இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் the value of k is not very different, different of course, not much different. ஸோ அதனால் வேக்யூமில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏரில் பண்ணினாலும் இதே ஆல்மோஸ்ட் சேம் கான்ஸ்டன்ட் வருது. இப்போ வேக்யூம் அண்ட் ஏர் நம்ம என்ன பண்ணலாம், we can for practical purposes வேக்யூம் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏரில் பண்ணினாலே போகிறோம். வேக்யூமுக்கு இன்னொரு பேர், வேக்யூமோட இன்னொரு பேர் ஃப்ரீ ஸ்பேஸ். தட் இஸ் a space free of any medium அப்படிங்கிறதால அது ஃப்ரீ ஸ்பேஸ்னு பேர். அப்போ வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ், ஏருக்கும் இதே ஆல்மோஸ்ட் வேல்யூ வருது. சப்போஸ் ஐ சேஞ்ச் the medium between the two charges to another, then the k is different. அதை நான் என்ன பண்ணலாம், இப்போ k மீடியம்னு வேணால் எடுத்துக்கிறேன். அப்போ the மீடியத்தோட எஃபெக்ட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், வித்தவுட் மீடியம் எஃப் மெஷர் பண்ணலாம் ஃபார் த சேம் 1 unit of charges, separation of 1 meter. With medium I find the force Fm is equal to Km. ஸோ இந்த மீடியத்தோட எஃபெக்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபோர்ஸை பண்ணிவிட்டு டேக் த ரேஷியோ ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ், ஐ கெட் Km by K as some value. வேல்யூ வரும். எப்படி இதுக்கு 9 10⁻⁹ கேக்கு வந்தது, இதுக்கு இன்னொரு வேல்யூ வந்திருக்கும், அந்த ரேஷியோவில் அந்த வேல்யூ வரும். இதை இந்த கான்ஸ்டன்ட்டில் கொண்டு வந்து எழுதணும்னு பார்க்கும் பொழுது, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும்னு பார்க்கும் பொழுது நான் இங்கே மேலே எழுதுகிறேன். the K constant in the presence of a medium எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரோம். 4π எப்சிலான் நாட் இருக்குது டினாமினேட்டரில், அடிஷ்னலாக எப்சிலான் ஆர்னு ஒன்று போடுறோம். இது என்னன்னா ரிலேட்டிவ் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ் டு ஏர் ஆர் ரிலேட்டிவ் டு வேக்யூம். The change in the K value is taken place. இது ஏன் டினாமினேட்டரில் போடுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். this epsilon naught வேல்யூ வந்து greater than 1, அதாவது greater than 1 என்ன ஆகுது, we find that the force Fm is smaller than F. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்பொழுது. the force in the presence of medium is smaller than without the medium. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ஸ்டன்ட் கூட ஒரு டினாமினேட்டரில், தட் இஸ் டிவைடட் பைன்னு ஒரு வேல்யூ greater than 1ன்னு போட்டால் தான் இந்த Km குறையும், அப்போ Fm குறையும். ஸோ எப்சிலான் ஆர் இஸ் therefore பாசிட்டிவ் greater than 1. வேறு பாசிட்டிவ்னு தான் மட்டும் போடாது, greater than 1 அதே டினாமினேட்டரில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் புரிஞ்சிடும். எப்சிலான் நாட் இஸ் கால்டு permittivity of free space, vacuum or air. Strictly speaking vacuum சொல்லணும். நான் ப்ராக்டிக்கலுக்கு வேக்யூம், ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் எல்லாம் ஒன்று தான், அதனால் ஏர்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ எப்சிலான் ஆருக்கு என்ன பேர், ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஆஃப் மீடியம். Relative permittivity na, permittivity of air or vacuum exists. Relative to that, the value is changed.
அதனால and you should remember epsilon r greater than 1ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், positive and greater than 1. So easier the relative permittivity you கண்டுபிடிக்கிறது. The ratio is now going to give you km என்னது இந்த value, k ங்கிறது இந்த value 1/4 pi epsilon naught. So this division of this will give you என்ன value இது 1 by epsilon r. by epsilon r தான வரும் பாரு, 4 pi epsilon naught cancel ஆகும், 4 pi epsilon naught cancel ஆகும், இது மேலே இருக்கு அப்போ இது கீழே வரும், இது டினாமினேட்டர் போனோம்னா 4 pi epsilon naught நியூமரேட்டருக்கு போகும், cancel ஆகி 1 by epsilon r வரும். So if we can measure the two forces between two unit charges separated by 1 meter, one without medium, one with medium, and the forces உடைய ratio will give you the relative permittivity of the medium. So என்ன நம்ம கத்துட்டோம், இப்போ மீடியம் டிபெண்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த மீடியம் டிபெண்டன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்ல கொண்டு போய்டுறோமே தவிர இந்த லாவை நம்ம சேஞ்ச் பண்ணல. law remains as such, and this law is called Coulomb's law in electrostatics. So Coulomb's law in electrostatics அப்படினு சொன்னா இந்த ஃபோர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது தான். Coulomb's law in electrostatics ங்கிறது இந்த law plus additional law about the medium also we can discuss. Now let me rub off இந்த interaction அப்படினு சொல்றோம், ஃபோர்ஸ் சொன்னோம். நம்ம ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்கு சொன்னோம், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன விதமான ஃபோர்ஸஸ்லாம் நம்மகிட்ட இருக்க முடியும்? அப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரிக்ஷன் போதே பார்த்தோம், ரெண்டு கிளாஸ் ராடு அட்ராக்ட் ஆகுது, அதை வச்சு தான் நம்ம சொன்னோம் கிளாஸ் ராடு ரெண்டு ரிப்பல் ஆகுது, கிளாஸும் எபனைட்டும் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். அதை வச்சு தான் ரெண்டு நேச்சர்ஸ் சொன்னோம். அப்போ ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இன்னொன்று ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போ அது எப்படி இங்கே கொண்டு வருது இந்த இடத்துல, இதில் அது எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணுறது, அது ஒன்று. ரெண்டாவது, இன்ஃபேக்ட் ஃபோர்ஸுங்கிறது மெக்கானிக்ஸில் நம்ம படித்தோம், இட்ஸ் எ வெக்டர். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதோடைய மேக்னிடியூட் பற்றியுமே படிக்கிறோம். இப்போ மேக்னிடியூட்னா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு வெக்டருடைய மேக்னிடியூடு இப்படி எழுதணும். பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு வெக்டர் குவான்டிட்டியை இப்படி அந்த சிம்பிள் மட்டுமே எழுதினாலே அது மேக்னிடியூடு தான் குறிக்கும். ஒவ்வொரு வாட்டி இந்த 3 லைன் போடுறத நான் அவாய்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஃபோர்ஸ்ன்னு எஃப்னு நான் எழுதினேன்னா என்னுடைய கிளாஸ் ஃபுல்லாகவே எப்படி நான் பண்ணுவோம், மேக்னிடியூட் மட்டுமே குறிக்கும். அது வெக்டாராக எழுதணும்னா நான் என்ன பண்ணணும், எஃப் வெக்டார், அங்கே வெக்டாராக நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசணும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை பற்றி பேசணும், ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை பற்றி சொல்லணும். அது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த இடம்லாம். ஸோ இந்த மேக்னிடியூட் இருக்கட்டும், கே இருக்கட்டும், கேவு நம்ம 4 pi epsilon நாட்னு தெரிஞ்சுட்டா போகிறோம், வேல்யூ தெரிஞ்சுட்டா போகிறோம். plus they repel, minus they also repel, plus and minus has to attract. So let us have the 3 situations. இது 3 தான் வரப்போகுது, 3 சிச்சுவேஷன் பற்றி பேசலாம். இப்போ Q1 plus Q2 plus, similarly here both minus, one is plus another minus. அந்த சிம்பிள் இங்கே இந்த ப்ளஸ் மைனஸ் இங்கே கொண்டு வர வேண்டாம். லெட் அஸ் see what happens. So the cases of 1 and 2, the force is a repulsive force. In the case of 3, it is an attractive force. Attractive force. So directions எப்படி பார்க்கலாம், let us see. இப்போ Q1 is positive, Q2 positive. We'll depict first the first case. அப்போ repulsion அப்படின்னா it is try to move away from each other. So this is a direction of force experienced by Q1 due to Q2. This is the direction of force experienced by Q2 due to Q1.
அப்போ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம நோட்டேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். Force experienced by Q1 first charge due to the presence of second charge. It's a vector. அது எந்த டைரக்ஷனில் இருக்குது இதோ இங்கே கொடுத்துருக்கேன். சேம் வே force experienced by the second charge due to the presence of first charge, it is in this direction. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸை 1 2 2 1 எழுதும்போது நான் வெக்டாராக எழுதியிருக்கேன். வாட் அபவுட் தி செகண்ட் கேஸ்? இட் இஸ் த சேம், இட் ரிமைன்ஸ் த சேம். F12 இப்படி தான் இருக்கும், F21 இப்படி இருக்கும். தேர்ட் கேஸ்க்கு மட்டும்தான் அட்ராக்ஷன் F12 அண்ட் F21 ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஈச் அதர். இது அவே ஃப்ரம் ஈச் அதர், அது டுவர்ட்ஸ் ஈச் அதர். In all the three cases, we can note that the two forces are opposite to each other. First case, second case லையும் இந்த டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. தேர்ட் கேஸில் ஒன்ஸ் அகேன் டுவர்ட்ஸ்னாலும் ஆப்போசிட் தான். ஸோ ஆப்போசிட் ஈச் அதர் அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் பேசிக்காக ஏன் இப்படி நடந்திருக்கு நேச்சரில். மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லாஸில் படிக்கிற third law of Newton, action and reaction. So we can classify these forces also as action force and reaction force. One action சொன்னா இது reaction force னு சொல்லணும். So that in the system will experience action force and reaction force at the same time. நம்ம action reaction ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் இல்லையா? நான் இப்போ நிற்கிறேன், என்னுடைய கிராவிட்டினால towards the earth center action force is pulled to the gravity. Once என்னுடைய body in contact with the surface of the earth, reaction force வந்துடுறது. Equal and opposite இருந்தால் தான் I am stable நிற்கிறேன். நான் இப்போ இந்த எர்த்து அட்ராக்ட் பண்ணுறதும் என்னுடைய பாடி ரியாக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே தான் இந்த இடத்துலையும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். இப்போ ஈக்குவலாக இருக்கா? எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா மேக்னிடியூட் வைஸ் தே ஆர் த சேம். மேக்னிடியூட் cannot be any way different. It depends upon what is the magnitude of the charges and the square of the distance. அப்போ F12 உடைய மேக்னிடியூட் F தான், F2 உடைய மேக்னிடியூட் F தான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? F12 டைரக்ஷனோட எழுதணும்னா மேக்னிடியூட் முதல்ல Fங்கிறது மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். எந்த டைரக்ஷனில் இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ லெட் மீ introduce a vector R, position vector R in the positive direction. இதை வந்து நம்ம ரைட் டைரக்ஷன் சொல்லுவோம். இது ஆரிஜின் எடுத்தால் இது பக்கம் பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இது. Now let me introduce a unit vector in this direction. Unit vector எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்? Vector divided by its magnitude is defined as unit vector. Unit vector உடைய சிம்பல் இது. அப்போ what is the direction of unit vector of R? It is the direction of the vector R. So இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? Let me introduce this. இது R னு எடுத்துட்டா F12 opposite to R இருக்கு. அப்போ minus unit vector R னு போட்டுக்கிறேன். So the magnitude change ஆகல. ஏன்னா unit vector உடைய magnitude 1. So magnitude wise 1 into F தான். magnitude change ஆகல. But direction இது பக்கம் இருக்கு. F21 in the direction along the direction of R. So it is simply F magnitude times unit vector of R. So from this let us go to the attractive also. Attractive வரும்போது third case this is this direction, this is in this direction. So it is interchanged. F12 is positive எழுதணும். F21 negative எழுதணும். Clear? The roles are interchanged because of attraction here.